நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் பைக் வீலிங் செய்து வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்பர் பிளேட் இன்றி அடாவடி செய்த இளைஞருக்கு கடிவாளம் போடப்படுமா? மண்டையில் அதே வரிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தான் யாருன்னு நிரூபிக்கும் நேரம் இது என்று ஊருக்குள் உதார்விட்டு திரியும் இளைஞர் ஒருவர் பைக் வீலிங் செய்த காட்சிகள் தான் இது. தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வீஸ் சாலையில் தறியிட்டு பைக்கை ஓட்டி பதைபதைக்க வைத்த இளைஞருக்கு தக்க பாடம் புகட்ட போலீசார் காத்திருக்கின்றனர். நடந்தது என்ன? இன்ஸ்டாகிராமில் லைக் அள்ளும் நோக்கில் இளைஞர்கள் சிலர் ரீல்ஸ் மோகத்தில் பைக் சாகசம் செய்வது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசார் ஆங்காங்கே கைது படலத்தையும் அரங்கேற்றி வருகின்றனர். அதையும் மீறி இளைஞர்கள் சிலர் தொடர்ந்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் நெல்லை கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வள்ளியூர் பகுதியில் இளைஞர் ஒருவர் பைக் வீலிங் செய்து அத்துமீறியுள்ளார். தான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது என கூறும் வகையில் விலை உயர்ந்த பைக்கில் படம் காட்டியுள்ளார். சர்வீஸ் சாலையிலும் குறுக்கும் மறுக்குமாக பைக்கை ஓட்டி வாகன ஓட்டிகளை பதற வைத்துள்ளார். தனது அடாவடித்தனம் போலீசாருக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாமல் உலா வந்துள்ளார். பெரும்பாலும் பைக் வீலிங் செய்யும் இளைஞர்கள் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அட்ரஸுடன் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வர். ஆனால் வள்ளியூரில் பைக் சாகசம் செய்த இளைஞர் வாண்டடாக மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அனைத்து அடையாளங்களையும் மூடி மறைத்துள்ளார். இருந்தபோதும் போலீசார் தாங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் இது என்ற ரீதியில் அடாவடி இளைஞருக்கு வேகத்தடை போட தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வள்ளியூர் பேருந்து நிலையம், ராமநாதபுரம் சாலை பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபடும் போலீசார் விதிமீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிப்பது போன்று தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பைக் வீலிங் செய்யும் இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் அடாவடியில் ஈடுபடுவோரின் பைக்கை பறிமுதல் செய்வதுடன் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்ய வேண்டுமென்ற கோரிக்கை எழுந்துள்ளது.